ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மேக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் ராமேஸ்வரம் அண்ட் திருச்செந்தூர் வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதை வந்து உங்களோட vlog மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நைட் வியூ. அந்த பாம்பன் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த கடலில் வந்து அந்த ட்ரெயின் போகும் இல்லையா, அந்த வியூ தான் அது. அது நைட்டுன்றதால கிளியராக தெரியல. நாங்கள் அன்றைக்கி தைப்பூசம்ன்றதால நாங்கள் ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் 4:30க்கு ராமேஸ்வரம் போனோம். ஒரு அரௌண்ட் 5 to 6 o'clock பஸ் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திருச்செந்தூருக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய விண்மில்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப்சர் பண்ண காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த வியூ பார்க்குறதுக்கு, பெருசாக அப்படியே சூப்பராக இருந்தது. ஸோ அது வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அரௌண்ட் சாமி பார்த்துட்டு கரெக்டாக வெளியே வந்த உடனே இந்த மாதிரி யானை வந்து நின்று எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த ஃபீலும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தோடனே அந்த ஃபீல் வந்து ஒரு டிவைனான ஃபீலாக இருந்தது. அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருச்செந்தூரில் வந்து கரெக்டாக நம்ம கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா பீச்சு. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பீச்சில் குளிச்சுட்டு அதாவது அதில் வந்து ஒரு இது பண்ணிவிட்டு நீங்கள் போய் அப்படியே சாமி பார்த்தா இன்னும் நல்லது அப்படின்னாங்க. அந்த ஈர துணியோடு நாங்கள் போய் எல்லோரும் கரெக்டாக சாமி பார்த்தோம். ஸோ சாமி தரிசனம் நல்லா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி ஒரு ஈவினிங் 7 or 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. மிட் நைட் ஒரு 2:30க்கு போல் வந்திருப்போம். இங்கே ராமேஸ்வரம் வந்துட்டோம். திருப்பி ராமேஸ்வரமில் கோயில் போகலாம், அங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா, அது நிறைய பேர் மாலைலாம் போட்டுட்டு வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அந்த வியூ தான் இது. நாங்கள் அப்புறமா 2:30 போல் வந்ததுக்கப்புறமா ஏர்லி மார்னிங் திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஒரு 10-11 இருக்கும். அந்த டைமில் வந்து இது காரில் போகிற வியூ, அந்த பாம்பன் பிரிட்ஜில் இருந்து பார்க்குற வியூ இது. இன்னும் இந்த வியூவை விட நமக்கு அந்த ரயில்வே ட்ராக், அந்த ட்ரெயின் போகுது இல்லையா, அந்த ட்ரெயின்லேருந்து பார்க்குற வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் சான்ஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணாதீங்க. எல்லோரும் போய் ராமேஸ்வரம் பார்த்துருங்க. சாரி, இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, நேச்சரோட எவ்வளோ லிங்காக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நான் அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெயினில் போகும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. முடிஞ்சால் அந்த ட்ரெயினில் உங்களுக்கு வர முடிஞ்சதுன்னா அந்த ட்ரெயினில் வந்து அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கடலில் அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கலர் டோன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு இல்லையா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே க்ளவுட்ஸ் இருக்குல்ல, அந்த க்ளவுட்ஸோட நிழல் தான் வந்து உங்களுக்கு அது மேலே விழுது. ஸோ அதுதான் அந்த கலர் டிஃப்ரென்ஸு. அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது வந்து அதுதான் வந்து எல்லாருக்கும் தெரியும். அது போட் எதுனா இல்லை ஷிப் எதுனா வந்ததுன்னா அது ஓப்பன் பண்ணுவாங்க, அது வந்துடும், அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரெயின் வரும். அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு இருந்தப்போ லக்கிலி ஒரு 3 போட் வந்தது. ஷிப் இல்லை, 3 போட் வந்தது. ஸோ அது பார்த்துட்டு இருந்தோம். இந்த சைடு வந்துட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த வியூ. ஆனால் நாங்கள் கடலில் அது போட்லலாம் எதுவும் போகலை, இந்த வியூ தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே செம்ம காற்று, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அங்கே நிற்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. பயமாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சார் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார் சார் இல்லையா, அவரோட மெமோரியல் வச்சுருந்தாங்க அங்கே. அவரோட அந்த சமாதி அங்கே தான் இருந்தது. ஸோ அங்கே போனோம் நாங்கள். நான் அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வீடியோ அலவுட் கிடையாது. அதனால் நான் கிளிப்ஸ் மட்டும் கரெக்டாக இதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். என்னோடய ஃபோட்டோஸ் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். நான் டேரெக்டாக இந்த vlogல வர முடியல. இந்த இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடி தனுஷ்கோடி ஆக்சுவலாக. அது தனுஷ்கோடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே என்னோடய ஃபோட்டோ வந்துருச்சு. சாரி, என் பொண்ணு அவளை சாமி கும்பிட சொன்னோம் அவர் சாரோட மெமோரியலில். ஸோ அவள் சாமி கும்பிட்டுட்டு இருந்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம். என்னோடய ஃபோட்டோஸ் போயிருக்கோம், அது பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வியூ வந்து தனுஷ்கோடி. உங்களுக்கு இது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம எப்போவுமே ஒரு பீச்சுக்கு போனோம்னா நமக்கு ஒன் சைட் தான் பீச் இருக்கும் இல்லையா. பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பீச் வந்து நமக்கு வந்து ஒரு ஐலண்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஆல்மோஸ்ட் ஐலண்ட் தான் அது. அவங்க வந்து ஈவினிங் டைம் ஆனதால் அந்த மீன் பிடிக்கிறவங்களாம் வந்து அந்த வலையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த சன்செட் பார்த்துட்டு அதை கொஞ்சம் ஒரு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபீல். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் டைம் வியூ. நாங்கள் திருப்பி ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை போகிறப்போ எடுத்த கிளிப்பிங் இது. இது ஓரளவுக்கு கிளியராக இருந்தது, அதனால் இது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் அலை, அந்த ட்ரெயினில் போகும்போது பார்க்குற அலை ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீல். பௌர்ணமி டைமில் போனதால் செம்மையாக இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.